ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கோம் பிரதர். நீங்க குஷியா இருக்கிறீங்களா? குஷியா இருக்கேன். டபுள் குஷியில இருக்கேன். ஏன்னா விஸ்வ சேவாதாரியா அப்பா ஆக்கியிருக்காரு. நாளைக்கு விஸ்வராஜ்ய அதிகாரியா மாற போறோம். அதான் டபுள் குஷியில இருக்கேன். கண்டிப்பா பிரதர். இந்த குஷியோட 18/7/2024 முரளிக்கான கொஸ்டின் ஆன்சரை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சங்கம யுகத்தில் உங்களுக்கு தந்தை சுகம் கொடுப்பது கிடையாது, ஆனால் சுகத்திற்கான வழியை காண்பிக்கிறார், ஏன் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. ஏன்னா அனைவருமே தந்தையின் குழந்தைகளாக இருக்கிறீங்க. ஒரு குழந்தைக்கு மட்டும் சுகம் கொடுப்பது சரியானது கிடையாது. லௌகிக தந்தையிடம் இருந்து குழந்தைங்களுக்கு சமமான பங்கு கிடைக்குது. எல்லையற்ற தந்தை பங்காக பிரித்து கொடுக்கறதெல்லாம் கிடையாது. சுகத்திற்கான வழியை தான் காண்பிக்கிறாரு. யார் அந்த வழிப்படி நடக்கிறாங்களோ, முயற்சி செய்யறாங்களோ, அவங்க உயர்ந்த பதவியை அடைகிறாங்க. குழந்தைங்க முயற்சி செய்யணும். அனைவருக்கும் ஆதாரம் முயற்சியில தான் இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. எல்லாத்துக்குமே ஆதாரம் முயற்சியில தான் இருக்குது. தந்தை பலன் கொடுக்கறாரு அப்படின்னா ஒருத்தருக்கு மட்டும் தனியா சுகம் கொடுக்க முடியாது. அப்படி சுகம் கொடுத்தாரு அப்படின்னா பாரபட்சம் பார்த்தவரா அப்படின்னு இறைவன் சொல்லப்பட்டுருவாருன்றதுனால எல்லாருக்குமே அவருக்கு பொதுவான ஒரு உலகத்தை, சொர்க்கத்தை தான் உருவாக்கி தர்றாரு. அந்த சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா இங்க நீங்க முயற்சி செய்து தந்தை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்ரீமத்துங்கிற வழிப்படி நடந்துதான் அந்த பதவியை நீங்க அடையணும். உங்களுடைய உயர்ந்த பதவியை நீங்க தான் உருவாக்கிக்கொள்ளணும் தந்தை கொடுக்குற வழியின் அடிப்படையில. மற்றபடி தந்தை கருணை காட்ட மாட்டாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. உங்களுடைய முயற்சியின் அடிப்படையில தான் உங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறாரு. ஆமா. நெக்ஸ்ட், சேவைக்காக வரும் பத்திரிகைகள் எவ்வாறு சேவையின் உற்சாகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு கொஞ்சம் டீப்பா தான் இருக்கு ஆன்சரு, பாத்திரலாம். பாபா புல்லாங்குழல் வாசிக்கிறாருங்கிறத குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. முரளியானது அனைவரிடத்திலும் போகுது. யார் முரளி படித்து சேவை செய்யறாங்களோ அந்த செய்திகள் பத்திரிகைகள்லாம் வருது. எந்த குழந்தைகள் பத்திரிகையை படிக்கிறாங்களோ அவர்கள் எந்தெந்த என்ன சேவைகள் நடைபெற்று கொண்டிருக்குதுங்கிறத சேவை செய்திகளை தெரிஞ்சுக்கிறாங்க. யார் படிக்கவே இல்லையோ அவங்களுக்கு எந்த செய்தியுமே தெரியாது மற்றும் முயற்சியும் செய்ய மாட்டாங்க. சேவை செய்திகளை கேட்டு நானும் இவ்வாறு சேவை செய்வேன் என்று உள்ளத்துல நினைக்கின்றனர். பத்திரிகையின் மூலம் நமது சகோதர சகோதரிகள் எந்த அளவுக்கு சேவை செய்யறாங்க என்பதை தெரிஞ்சு கொள்ள முடியுது. எந்த அளவுக்கு சேவை செய்கிறோமோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி என்பதை குழந்தைங்க நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. ஆகையினால பத்திரிகையும் சேவைக்கான உற்சாகத்தை கொடுக்குது. இதில் எந்த தவறுமே கிடையாது. படிக்காமல் இருக்கிறது தான் தவறு. எங்களுக்கு வார்த்தைகள் புரியல அப்படின்லாம் சில சொல்றாங்களாம். அட, ராமாயணம், பாகவதம், கீதை போன்றவைகள்லாம் கேட்பதற்காக போறீங்க, இதையும் கேட்கணும். இல்லைன்னா சேவைக்கான ஆர்வமே அதிகரிக்காது. இந்த பத்திரிகைகள் படிக்காதவர்கள் பல சென்டர்கள்ல இருப்பர். பலர் சேவைக்கான பெயர் அடையாளமும் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆக பதவியும் அவ்வாறுதான் அடைவாங்க. ராஜ்யம் உருவாக்கி கொண்டிருப்பதை அப்ப அறிவிங்க. யார் எந்த அளவுக்கு முயற்சி செய்யறாங்களோ அந்த அளவுக்கு அங்க பதவி அடைகிறாங்க. படிப்புல கவனம் செலுத்தல அப்படின்னா தோல்வி அடைந்து விடுவாங்க. அனைத்திற்கும் ஆதாரம் இந்த நேரத்திற்கான மீது இருக்குது. எந்த அளவுக்கு படிக்கிறோமோ கற்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு தனக்கு லாபம் ஏற்படுது அப்படிங்கிறாங்க பாபா. பல குழந்தைகளுக்கு பத்திரிகைகளை படிக்கிறதுக்கான எண்ணமே வர்றதில்ல. அவங்க ஒரு பைசாவுக்கும் உதவாத பதவியை தான் அடைவாங்க அப்படிங்கிறாங்க பாபா. அப்ப சேவைக்கான பத்திரிகை எல்லாம் இருக்குது. அந்த சேவையின் விஷயங்கள் எல்லாம் நீங்க படிக்கணும். இப்ப சேவையின் விஷயங்களை படிக்கும் போதுதான் அதான் சேவைக்கான விஷயங்களை நீங்க படிக்கும் போதுதான் உங்களுக்கும் அது போல சேவை செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும். ஆர்வம் வந்தாலும் நீங்க சேவை செய்ய வருவீங்க அப்படிங்கிறத சொல்றாரு. யார் எந்த அளவுக்கு சேவை செய்வாங்களோ அவங்களுக்கு தான் உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கீங்க நீங்க. அதனால நீங்க இப்ப இந்த புத்தகத்தை படிக்காம இருக்கிறது தான் தப்பு. நீங்க கண்டிப்பா இதெல்லாம் படிச்சு உங்களுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்றாரப்பா. படிச்சு மற்றவங்களுக்கும் கற்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். இப்ப சங்கமயுகம் புக்லயே பாத்தீங்கன்னா எந்தெந்த சென்டர்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத போட்டோவோட போட்டிருப்பாங்க. அதை பாக்குறப்ப நமக்கும் ஒரு ஆர்வம் வரும்ல, நம்மளும் இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது வரும். இல்லாட்டினா வரவே வராது. சேவை செய்யணுங்கிற எண்ணமே வராம போயிடும் அப்படிங்கிறாங்க பாபா. அதனால கண்டிப்பா இந்த புத்தகத்தெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறாங்க. யாரு நாம் அறிந்து மற்றவர்களுக்கு புரிய வைக்காதவர்களை பற்றி பாபா சொல்றது என்ன? அதுக்கு என்ன ஆன்சர்னா, கல்பத்துல சங்கம யுகத்துலதான் தந்தை புரிய வைக்கிறாரு. புரிந்து கொள்பவர்கள் கல்புத்தி உடையவர்கள்
புரிந்து கொள்ளாதவர்கள், கல் புத்தி உடையவர்கள் ஆவர். நாமும் அற்பமான புத்தியுடையவர்களாக இருந்தோம். அதிலும் சதவிகிதம் இருக்குது. குழந்தைங்களுக்கு பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கிறாரு. இப்பொழுது கலியுகமாக இருக்குது. இதில் அளவற்ற துக்கம் இருக்குது. பாபா சரியாக தான் சொல்றாரு என்பதை புத்திசாலியாக இருப்பவர்கள் உடனே புரிந்து கொள்றாங்க. நேற்று நாமும் எவ்வளவு துக்கமானவர்களாக இருந்தோம், அளவற்ற துக்கங்களுக்கு நடுவுல இருந்தோம் என்பதை நீங்களும் தெரிஞ்சிருக்கிறீங்க. இப்பொழுது மீண்டும் அளவற்ற சுகத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறோம். இது ராவண ராஜ்யம், கலியுகம் என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கு புரிய வைக்கவில்லை எனில் எதையுமே அறிந்திருக்கவில்லை என பாபா கூறுவார். அறிந்திருக்கிறீர்கள் எனில் சேவை செய்து அந்த செய்தியானது பத்திரிகையில் வர வேண்டும். நாளுக்கு நாள் பாபா மிகவும் எளிய கருத்துக்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. ஆமா, இப்ப அளவற்ற துக்கம் இருக்குதுங்க. நீங்க இப்ப அளவற்ற சுகத்துக்கு போகணும் அப்படிங்கறது புரிஞ்சிருக்கீங்க. நீங்க நல்லா புரிஞ்சு நல்ல தாரணை செஞ்சு மற்றவர்களுக்கும் சேவை செய்து அதனுடைய நிரூபணத்தை கொடுங்க அப்படிங்கறத சொல்றாரு. நிரூபணத்தை காட்டினா தான் நீங்க நல்ல தாரணை பண்ணிருக்கீங்கன்றது தெரியும். இல்லாட்டினா நீங்க சேவை செய்யல, சேவைக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னா நீங்க அந்த விஷயத்த கத்துக்கிடவே இல்லை அப்படிங்கறதான் அப்பா புரிஞ்சுக்கிடுவாரு அப்படிங்கறத சொல்றாரு. வேறு யாரும் எதை கேட்க முடியாது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, கலியுகம் குழந்தையாகவே இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. சங்கமத்தை புரிந்து கொண்டால்தான் சத்யுகம் மற்றும் கலியுகத்தின் வேறுபாட்டை உணர முடியும். கலியுகத்துல அளவற்ற துக்கம் இருக்குது, சத்யுகத்துல அளவற்ற சுகம் வர்ணனை செய்து இருக்குது. அளவற்ற சுகத்தை குழந்தைகளாகிய நமக்கு தந்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை நாம் வர்ணனை செய்து கொண்டிருக்கிறோம்னு கூறுங்க. வேறு யாரும் இவ்வாறு புரிய வைக்க முடியாது. நீங்கள் புது விஷயங்களை கூறுகின்றீர்கள். நீங்கள் சொர்க்கவாசியாக இருக்கின்றீர்களா அல்லது நரகவாசிகளாக இருக்கின்றீர்களா என்று யாருமே கேட்க முடியாது அப்படிங்கிறாங்க பாபா. அளவற்ற சுகம் இருக்குது, உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்க அளவற்ற சுகத்துக்கு போகணும் அப்படின்னா இங்க அளவற்ற துக்கம் இருக்குது, மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைங்க அப்படிங்கிறது சொல்றாங்கப்பா. ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த விஷயம்தான். துக்கத்துல இருக்கீங்க, துக்கத்துல இருந்து விடுவிட்டு தந்தை சுகமான உருவாக்கி தந்திருக்காரு. அந்த உலகத்துக்கு நீங்க போய் சேரணும் அப்படின்னா இந்த தந்தை கொடுக்கக்கூடிய இந்த வழிப்படி நடந்து செல்லுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. நல்ல நல்ல மகாரதிகளும் கூட எதில் வந்து விடுகின்றனர் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, குழந்தைகளாகிய உங்களிலும் வரிசை கிரமமாக இருக்கிறீங்க. இவ்வளவு கருத்துக்களை நினைவு செய்ய முடியறது இல்ல. புரிய வைக்கிற நேரத்துல தேகாபிமானம் வந்துடுது. ஆத்மாதான் கேக்குது அல்லது தாழ்மை செய்யுது. ஆனால் நல்ல நல்ல மகாரதிகளும் இதனை மறந்து விடுறாங்க. தேகாபிமானத்துல பேச ஆரம்பித்துடுறாங்க. இவ்வாறு அனைவருக்குமே ஏற்படுது. அனைவருமே முயற்சியாளர்கள் என்று தந்தை சொல்றாரு. ஆத்மானு உணர்ந்து பேசுகின்றனர் என்பது கிடையாது. ஆத்மானு நினைத்துதான் தந்தை கூறுகின்றார். ஆத்மா என்று உணர்ந்து பேசி ஞானம் கொடுக்கின்றார். இப்படிப்பட்ட நிலையில நிலைத்திருப்பதற்கு சகோதரர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. அதான் அப்பா ஆத்மா பாட்டுதான் பேசுறாரு. ஆத்மா கிட்டதான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஆத்மா கிட்டதான் ஞானத்தை புரிய வைக்கிறாரு. அது போல நீங்களும் ஆத்மானு உணர்ந்து அவங்களையும் ஆத்மாவை பார்த்துதான் பேசணும். தேக அபிமானத்துல நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வார்த்தைகள் கடினமா போயிடும். தேகத்தை பார்த்து பேசுறதுனால அங்க புத்தியின் கோர்மை, நினைவின் கோர்மையோ மனதில் சுத்தமோ இல்லாம போயிடும். அப்ப அங்க சேவை நடக்காது அப்படிங்கறத சொல்றாரு. நல்ல விதமா உங்களுக்கு புரிய வைக்க முடியும். நீங்க சொல்ற வார்த்தையை அவங்க காது வரைக்கும் தான் எட்டும், மனதின் ஆழ வரைக்கும் போய் சேராது அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அப்ப நீங்க ஆத்மா அபிமானியில இருந்து நீங்க சேவை செய்தாதான் அதுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. பாபா எதை கொடுக்கிறார் என்பது கிடையாது, எதற்கான வழியை கூறுகிறார் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கான என்ன ஆன்சர் அப்படின்னா, கலியுகத்துல அளவற்ற துக்கம் இருக்குது, சத்யுகத்துல அளவற்ற சுகம் இருக்குது. குழந்தைங்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். இப்பொழுது சங்கமயுகம் நடைபெற்று கொண்டிருக்குதுன்னு பாபா வழியை சொல்றாரு. பாபா சுகம் கொடு என்பது கிடையாது, சுகத்திற்கான வழியை சொல்றாரு. பிறகு யார் எந்த அளவுக்கு முயற்சி செய்யறாங்களோ அந்த அளவுக்கு சுகத்தை அடைகிறாங்க. சுகத்தை கொடுப்பது கிடையாது, தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்கிறதன் மூலம் சுகம் அடைகிறாங்க. பாபா வழி மட்டும்தான் சொல்றாரு. ராவணனிடமிருந்து துக்கத்திற்கான வழிதான் கிடைக்குது. ஒருவேளை தந்தை கொடுக்கிறார் எனில் பிறகு அனைவருமே ஒரே மாதிரியான ஆஸ்தி கிடைக்கணும். லௌகீக தந்தை சொத்தை பிரித்து கொடுப்பது போன்று இங்கு யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ
தந்தை மிக எளிய வழியை சொல்றாரு. இவ்வாறு செய்திகள்னா இந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவீங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, இப்ப லௌகீக தந்தையெல்லாம் குடும்பத்தினர்கிட்ட எப்படின்னா, இப்ப 2 பிள்ளைங்க இருக்குதுன்னா அவர் சமமா தான் பிரிச்சு கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஆஸ்தி கொடுக்குறாரு மொத்தமா அப்படின்னா. ஆனா இங்க வந்து தந்தை அப்படி செய்ய முடியாது. எல்லாருமே குழந்தைகளா இருக்கீங்க. தந்தை வந்து அந்த சுகத்திற்கான வழி மட்டும்தான் சொல்ல முடியும். தந்தை அவரா நமக்கு ஆஸ்தி கொடுக்குறாருன்னா எல்லாருக்குமே சமமான பதவி, சமமான அந்தஸ்துல கொடுக்க வேண்டியதா போயிடும். அப்ப எல்லாருமே நாராயணனா ஆயிடுவீங்க இல்லையா? அப்ப அது ராஜ்யமா இருக்குது. அங்க ராஜா வேணும், பிரஜைகள் வேணும், செல்வந்தர்கள் பிரஜைகள்லாம் வேணும் இல்லையா? அதுக்காக நீங்க எந்தெந்த அளவுக்கு தந்தை சொல்லக்கூடிய வழியை முயற்சி செய்யறீங்களோ அதன் அடிப்படையில தான் அங்க ராஜ்ய ஸ்தாபனை ஆகுதே தவிர, தந்தை வந்து அப்படியே உங்களுக்கு ஆஸ்தியை மொத்தமா கொடுக்கறது இல்லை அப்படிங்கறத சொல்றாரு. சுகத்திற்கான வழிய மட்டும்தான் தந்தை சொல்றேன், மொத்தமாவே உங்களுக்கு சுகம் கொடுக்கறது கிடையாது அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், நாடகப்படி நாம் எதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு செய்ய வேண்டி இருக்குதுன்னு பாபா கேக்குறாங்க. நான் அனைத்தையும் விட உயர்ந்த பதவியை அடைய வேண்டும்னு குழந்தைங்க முயற்சி செய்யணும், படிக்க வேண்டும். இவர் உயர்ந்த பதவி அடையட்டும், நான் இப்படியே அமர்ந்துடுறேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. முதல் முயற்சி நாடகப்படி கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டி இருக்குது. சிலர் தீவிரமா முயற்சி செய்யறாங்க, சிலர் குறைவாக. அனைத்தும் முயற்சி தான் இருக்குது. என்னை நினைவு செய்யுங்கள்னு தந்தை வழி கூறியிருக்காரு. எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு விகர்மங்கள் அழிந்திடும். நாடகம் என்று விட்டுவிடக் கூடாது. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறாங்க பாபா. அதான், நீங்க எந்த அளவுக்கு நினைவு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு பாவ கர்மங்கள் அழியும். நாடகத்துல இருந்தா நம்ம நினைவு செய்வோம் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது, அப்படிங்கிற நினைவுலாம் வச்சுக்க கூடாது நீங்க அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப நினைவுல இருந்து தான் பாவ கர்மங்களை அழிக்கணும். அப்ப சிலர் வந்து இந்த நினைவு யாத்திரையில தீவிரமா முயற்சி செய்யறாங்க, சிலர் குறைவா முயற்சி செய்யறாங்க. இப்ப நீங்க ரொம்ப தீவிரமா முயற்சி செஞ்சு பாவ கர்மங்களை அழிக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க அப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन, எது வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு மறுபடியும் பாபா இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். உலகத்தின் சரித்திர பூகோளம் திரும்பவும் நடைபெறுது. ஆக யார் என்ன நடிப்பு நடிக்கிறார்களோ அதையும் மீண்டும் நடிக்க வேண்டி இருக்கும். அனைத்து தர்மங்களும் மீண்டும் தங்களது நேரத்துல வரும். கிறிஸ்தவர்கள் இப்பொழுது 100 கோடி இருக்கின்றனர் எனில் அவர்கள் மீண்டும் நடிப்பதற்காக வருவாங்க. ஆத்மா விநாசமாகிறது கிடையாது. அதன் நடிப்பையும் ஒரு பொழுதும் விநாசம் செய்ய முடியாது. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். யார் புரிந்து கொள்கின்றனரோ அவர்கள் கண்டிப்பாக புரிய வைக்கவும் முடியும் அப்படிங்கிறாங்க. இதான், ஆத்மாவும் அழியாது, அதுல நடிப்பு பாகம் பதிவாயிருக்கு இல்லையா, அதுவும் அழியாது. இதுதான் ஒரே வார்த்தையில அப்பா ஞான பாயிண்டா சொல்லிடுவாரு. என்னன்னா, அழியாத ஆத்மால அழியாத பாகம் பதிவாயிருக்குது, அதுவும் ஒருபோதும் அழியாது அப்படின்னு. ஆத்மாவும் விநாசமாகாது, அதுல பதிவாயிருக்க அந்த பாகமும் விநாசமாகுது அப்படிங்கறத சொல்றாரு. இந்த பிரகிருதி ஆன இந்த உடல் தான் அழிந்து போகும், இந்த பிரகிருத்தியால ஆன இந்த தேக உலகம் தான் விநாசமாகும் அப்படிங்கறத சொல்றாரு. ஆத்மாவும் அது நடிப்பும் ஒருபோதும் அழியாது அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, எதை தானம் கொடுத்தால் ஒரு பொழுதும் குறையாது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, செல்வம் தானம் கொடுத்தால் ஒரு பொழுதும் குறையாது. தாரணை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மற்றவர்களையும் செல்வந்தர்களாக ஆக்கி கொண்டே இருப்பர். ஆனால் அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் தன்னையும் தாழ்வாக நினைக்கின்றனர். உங்களால் கூற முடியவில்லை எனில் உங்களது அதிர்ஷ்டத்தில் பைசாவிற்கு உதவாத பதவி கிடைக்கும்னு ஆசிரியர் கூறுவார். அதிர்ஷ்டம் இல்லை எனில் என்ன முயற்சி செய்ய முடியும்? இது எல்லையற்ற பாடசாலை ஆகும். ஒவ்வொரு ஆசிரியரின் பாடமும் தனித்தனியாக இருக்கும். பாபா கற்றுக் கொடுக்கும் முறையானது அவருக்கு மட்டுமே தெரியும். மேலும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, வேறு யாருமே தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. செல்வம்னு சொல்லுது ஞான செல்வத்தை. ஞான செல்வத்தை எந்த அளவுக்கு அதிகமா அடுத்தவங்களுக்கு தானம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தாரணையும் ஏற்படும் அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க தானமே கொடுக்கல, இந்த ஞானத்தை தானமே கொடுக்கலன்னா உங்களுக்கு தாரணே ஆகாது அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப ஞானத்தின் அடிப்படையில தான் யோகமும் செய்யறோம். அத இந்த ஞானத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சேவை செய்யறோம் இல்லையா, தானம் பண்ணக்கூடிய இந்த சேவை செய்யறதுனாலதான் உங்களுக்கு தாரணே ஆகுது. எல்லாமே இந்த ஞானத்தின் அடிப்படையிலேயே தான் இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், எது எந்த மாதிரியான பல்கலைக்கழகம் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, குழந்தைகளாக நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்யறீங்க, இருந்தாலும் புரிந்து கொள்பவர்கள் மிகவும் குறைவாக தான் இருக்காங்களாம். புத்தியில் அமர்றதே கிடையாது. எந்த அளவிற்கு நெருக்கத்தில் வர்றாங்களோ புத்திசாலியாக ஆவதை பார்க்க முடியுது.
இப்பொழுது மியூசியம், ஆன்மீக கல்லூரி போன்றவற்றை திறக்கிறோம். உங்களுடையதோ பெயரோ தனிப்பட்டது. ஆன்மீக பல்கலைக்கழகம், கல்லூரி போன்றவற்றை திறக்கிறோம். உங்களுடையதோ தனிப்பட இது அரசாங்கமும் பார்க்கும். உங்களுடையது உலகாய பல்கலைக்கழகம், இது ஆன்மீகம்னு கூறுங்க அப்படிங்கிறாங்க பாபு. ஆமா, அந்த உலகியல் பல்கலைக்கழகம்னு தனியா இருக்கு இல்லையா, அங்க இந்த இசை, இந்த படிப்பு இதெல்லாம் சொல்லித்தரதுக்கெல்லாம் தனி யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்குது, உலகியல் பல்கலைக்கழகம். ஆனா உங்களுடைய பல்கலைக்கழகம் வந்து ஆன்மீக பல்கலைக்கழகம், ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டின்னு சொல்றாங்க. அது இங்க ஒண்ணுதான் இருக்குது அப்படின்றத சொல்றாரு. மற்ற இடத்துல எல்லாம் மியூசியம் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் பல்கலைக்கழகம் அப்படின்றத சொல்றான், ஆன்மீக பல்கலைக்கழகம் அப்படின்னு. நெக்ஸ்ட், பக்தியில எதை மட்டுமே சரின்னு சொல்றாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, அவர்கள் பக்தியில சாஸ்திரங்கள் மட்டுமே சரின்னு நினைக்கிறாங்க. உங்களிடத்துல எந்த சாஸ்திரமும் கிடையாது. தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறாரு. தந்தை ஏதாவது சாஸ்திரத்தையாவது படித்திருக்கிறாரா என்ன? அவர்கள் கீதையை படித்து விட்டு கூறுவாங்க, தாயின் வயிற்றிலேயே படித்து விட்டு பிறக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க பாபா. அது மகாபாரதத்துல அந்த அபிமன்யு கதை இருக்கு இல்லையா, அவரு வயிற்றுல இருக்கும் போதே பாடம் படிச்சு வெளியே வந்தது மாதிரி, அது போல யாருமே வயிற்றுல இருக்கும் போதே படிக்க முடியாது. வெளியே வந்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த அந்த சாஸ்திரத்தங்க படிக்கக்கூடிய அந்த சம்ஸ்காரம் இருக்கிறதுனால சன்னியாசிகள் முதல்ல அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சுட்டு ஞானம் கற்பிக்கிறாங்க, கீதை ஞானத்தை கற்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா தந்தை கிட்ட பாருங்க, தந்தை பெரிய சாஸ்திரம் எல்லாம் படிச்சுட்டு வந்து அவங்களுக்கு ஞானம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் இயற்கையிலேயே ஞான கடலா இருக்காரு. அவருக்குள்ள அந்த ஞானத்தின் சம்ஸ்காரம் இயல்பாவே இருக்குது. அதத்தான் நமக்கு ஆசிரியரா வந்து பாடம் கற்பிக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் பிரதர், எது அதிசயமானதுன்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, எல்லையற்ற தந்தையின் பாகமே கற்பிக்கிறதா இருக்குது. தனது அறிமுகத்தை கொடுக்கிறாரு, உலகத்தினருக்கு தெரியவே இல்லை. தந்தை ஞான கடலாக இருக்கிறாருன்னு பாடவும் செய்யறாங்க. கிருஷ்ணரை ஞான கடல்னு சொல்றது இல்ல. இந்த லட்சுமி நாராயணன் ஞான கடலாக இருக்கிறார்களா என்ன? இல்ல, இதுதான் அதிசயமானது அப்படிங்கிறாங்க பாபா. ஞானக்கடல் வந்து சிவதந்தை மட்டும்தான், சிவபாபா மட்டும்தான். இந்த லட்சுமி நாராயணரை ஞானக்கடல்னு சொல்ல முடியாது இங்கதான் சொல்றாங்க. ஏன்னா அவங்க தேவதாரிகளா இருக்காங்க, ஞானத்தின் விஷயங்கள் அவங்களுக்கு இருக்காது அப்படிங்கறத சொல்றாரு. ஆத்மா அப்படிங்கிற ஞானம் மட்டுமே இருக்குமே தவிர பரமாத்மாவை பத்தியும் தெரியாது, டிராமாவை பத்தியும் அந்த லட்சுமி நாராயணர்களுக்கு தெரியாது அப்படிங்கறத சொல்றாங்கப்பா. நெக்ஸ்ட் பிரதர், கல்ப கல்பத்திற்கும் நாம் யாருடைய குழந்தைகள் ஆவோம் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, பிராமணர்களாகிய நாம் தான் ஸ்ரீமத் படி இந்த ஞானத்தை சொல்றோம். இந்த வகையில நாம் பிராமணர்கள் தான் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக இருக்கிறோம்ங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. அநேக முறை ஆகியிருந்தோம், மீண்டும் ஆவோம். மனிதர்கள் எப்பொழுது புரிந்து கொள்றாங்களோ அப்பொழுதுதான் ஏற்றுப்பாங்க. கல்ப கல்பத்திற்கும் நம்ம பிரஜாபிதா பிரம்மாவோட குழந்தைகள், தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாக ஆகுறோம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. யார் புரிச்சு கொள்றாங்களோ அவங்க நிச்சய புத்தி உடையவர்களாகவும் ஆயிடுறாங்க. பிராமணன் ஆகாமல் தேவதையா எப்படி ஆக முடியும்? ஒவ்வொருவரின் புத்தியிலும் தான் இருக்குது. பள்ளிகள்ல சில ஸ்காலர்ஷிப் உதவி அடைகிறாங்க, சிலர் தோல்வி அடைந்து விடுறாங்க. பிறகு மீண்டும் புதிதாக படிக்க வேண்டியது இருக்கும். விகாரத்தில் விழுந்து விட்டா செய்த வருமானம் எல்லாம் அழிந்துடும். பிறகு புத்தி அமராது, உள்ளுக்குள் நெருடல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப பிராமணராய் தான் நீங்க தேவதையா மாறணும். பிராமணர்களுடைய சம்ஸ்காரத்தை தான் தேவதைகள் எடுத்துட்டு போகணும். அப்ப இந்த நேரம் இந்த சமயத்துல நீங்க விகாரத்துல விழுந்துட்டீங்கன்னா, நீங்க இப்ப செய்திருக்கீங்க இல்லையா நினைவுனால கெட்ட சக்தி, இந்த ஞானத்தினால பண்ண தாரணை எல்லாமே மொத்தமாவே முடிஞ்சு போயிடும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப நீங்க ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கணும், இந்த விகாரத்துல எல்லாம் விழுந்துடக்கூடாது. நீங்க நல்ல முறையில தாரணை செஞ்சு நீங்க தேவதை ஆகக்கூடிய அந்த சம்ஸ்காரத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்கப்பா. கல்ப கல்பத்திற்கும் பிரஜாபிதா பிரம்மாவோட குழந்தைகள் தான் எடுக்கப்பட்ட குழந்தைகளா இருக்கு. கல்ப கல்பமா நம்ம பிரம்மா கிட்டதான் இந்த ஞானத்தை பாடத்தை படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறத சொல்றாரு. பிரம்மா மூலமா தான் நமக்கு அந்த பாடம் கிடைக்குது. சொல்றது யாருன்னா பரமாத்மா, பிரம்மா வாய் மூலமா நமக்கு வந்து இந்த பாடத்தை கற்பிக்கிறாரு அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறாரு.
நெக்ஸ்ட் பிரதர், பாபா எந்த கணக்கு வழக்குகளை புரிய வைக்கிறார் அப்படின்னு அதுக்கு என்ன ஆன்சர்னா, இந்த பிறப்புல செய்த பாவங்கள் என்ன என்பதை அனைவருக்குமே தெரியும். மத்தபடி முந்தைய பிறப்புகள்ல என்ன பாவங்கள் செஞ்சோங்கிறது நினைவுல எல்லாம் இருக்கு. கண்டிப்பாக பாவங்கள் செய்திருக்கிறீங்க. புண்ணியாத்மாக்களாக இருந்தவர்களே பிறகு பாவாத்மாக்களாக ஆகுறாங்க. கணக்கு வழக்குகளை தந்தை அமர்ந்து இந்த புரிய வைக்கிறாரு. இந்த கணக்கு வழக்கெல்லாம் பாபா தான் புரிய வைக்கிறாருங்கிறாங்க. ஆமா, இந்த பிறவில நீங்க செஞ்சிருக்கீங்க இல்லையா பாவம் கணக்கு, அதெல்லாம் உங்க புத்தியில ஞாபகம் இருக்குது. ஆனா போன பிறவிகள்ல செஞ்சதெல்லாம் ஞாபகம் இல்ல. ஆனா கண்டிப்பா நீங்க செஞ்சிருக்கீங்க. யாரு புண்ணிய ஆத்மாவா வாழ்ந்திருந்தாங்களோ அவங்கதான் இப்ப பாவாத்மாவா மாறி இருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப பாவ கர்மங்கள் இருக்கு, நினைவின் பலத்தால அந்த பாவ கர்மங்களை விநாசம் செய்யுங்க அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட், யாரும் பாபாவின் உள்ளத்தில் இடம் பிடிச்சவர்களும் வருவார்கள் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, பல குழந்தைங்க மறந்துடுறாங்க, படிப்பே கிடையாது. ஒருவேளை படிக்கிறாங்கன்னா கண்டிப்பா கற்பிப்பாங்க. மந்த புத்தி உடைய சிலர் புத்திசாலியா ஆயிடுறாங்க. எவ்வளவு உயர்ந்த படிப்பா இருக்குது. தந்தை இந்த படிப்பின் மூலம்தான் சூரிய வம்சம் சந்திர வம்சம் எல்லாம் உருவாகுது. அவர்கள் இந்த பிறப்பில் படித்து பிறகு பதவி அடைகிறாங்க. இந்த படிப்பிற்கான பதவி புது உலகத்துல கிடைக்குங்கிறத நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. அது அதிக தூரம் கிடையாது. எவ்வாறு ஆடையை மாற்றுகிறீர்களோ அவ்வாறு பழைய உலகை விடுத்து புது உலகத்திற்கு செல்லணும். விநாசமும் கண்டிப்பா ஏற்படும். இப்பொழுது நீங்க புது உலகை சார்ந்தவர்களாக ஆகி கொண்டீங்க. பிறகு இந்த பழைய ஆடையை விட்டு செல்லணும். வரிசை கிரமமான ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. யார் நன்றாக படிக்கிறாங்களோ அவங்களே சொர்க்கத்துல முதல்ல வருவாங்க, மற்றவர்கள் பின்னால் வருவாங்க. இது சொர்க்கத்துல தாசதாசிகளாக இருக்கக்கூடியவர்களும் உள்ளத்தில் இடம் பிடித்தவர்களாக இருப்பர். அனைவருமே வந்து விடுவாங்க அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறாங்க பாபா. அப்பா இப்ப 2 விதமான வம்சம் உருவாகுது அப்படிங்கறத சொல்றாரு. சத்தியவத்துல சூரிய வம்சமும் திரேதாயுகத்துல சந்திர வம்சமும் உருவாகுது. அப்ப நீங்க எந்த பதவி அடையணும் அப்படிங்கறத நீங்க இங்கதான் முயற்சி செஞ்சு அடையணும் அப்படிங்கறத சொல்றாரு. சத்தியவத்துக்கு போகணும்னா தீவிரமான முயற்சி செஞ்சு நீங்க அதற்குரிய உயர்ந்த பதவி அடையணும். இல்ல குறைவா முயற்சி செய்யறீங்க அப்படின்னா திரேதாயுகம் தான் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. முழுமையான சுகத்தை அடையணும் அப்படின்னா முழுமையான முயற்சி செய்யணும் அப்படிங்கறத புரிய வைக்கிறாரு அப்பா. அவங்க தாசதாசிகளா இருக்கிறவங்க கூட கண்டிப்பா சொர்க்கத்துல வருவாங்க. அவங்களும் பாபாவோட உள்ளத்துல இடம் பிடிச்சவங்கதான் அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா. ஏன்னா அவங்க எல்லாம் சொர்க்க சத்யுகத்துல வரக்கூடியவங்கதான். குறைவான முயற்சி செஞ்சவங்கதான் திரேதாயுகத்துக்கு வர முடியும் வராங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், நாளடைவில் யாரும் நல்ல முயற்சியாளர்களாக ஆகிவிடக் கூடும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, மந்த புத்தி உடைய. ஆமா, இது என்னன்னா, இப்ப ஆன்மீக கல்லூரியான திறந்து கொண்டே இருக்கிறீங்க. அனைவரும் முயற்சி செய்வாங்க. படிப்புல யார் வேகமாக செல்கின்றார்களோ அவர்களே உயர்ந்த பதவியை அடைவாங்க. மந்த புத்தி உடையவர்கள் குறைவான பதவியை அடைவார்கள். நாளடைவில மந்த புத்தி உடையவர்களும் நன்றாக முயற்சி செய்ய ஆரம்பித்து விடும் நிலை ஏற்படலாம். புத்திசாலியாக இருக்கும் சிலர் கீழேயும் சென்று விடலாம். முயற்சியின் மூலம் அறிந்து கொள்ள முடியுது. இந்த முழு நாடகமும் நடைபெற்று கொண்டிருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமா, இப்ப நல்ல முயற்சி செய்யறவங்க நாளைக்கு விழுந்துடலாம். இன்னைக்கு மந்த புத்தியுடையவர்களா மெதுவா முயற்சி செஞ்சுட்டு இருக்கவங்க, குறைவா முயற்சி செய்யறவங்க நாளைக்கு தீவிர முயற்சியிலையும் போகலாம். 2 விதமான விஷயங்களும் இங்க இருக்குது. அப்ப நீங்க உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற முயற்சி செய்யுங்க அப்படிங்கறத சொல்றாரு. முயல் கதை இருக்கும்ல, அந்த மாதிரிதான். ஆமா ஆமா, ஆமையா இருக்கிறவங்க கூட சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமை முயலை ஜெயிக்கும், முயல் ஆமையை ஜெயிக்கும். ஆனா முயலாமைதான் ஜெயிக்காம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. முயலாமை இருக்கக்கூடாது. எப்பயுமே அந்த முயற்சி இருந்துகிட்டே இருக்கணும். நாம தான் முன்னாடி போவோம், நான் தான் நாராயணன் ஆக போறேன், நான் தான் ஃபர்ஸ்ட் நம்பர்ல ராயல் ஃபேமிலில போறேங்கிற அந்த முயற்சி இருந்துகிட்டே இருக்கணும். இதுல முயலாமை வந்துடக்கூடாது. முயலாமைங்கிறது முயற்சி இல்லாத தன்மை, அதான் முயலாமைன்னு சொல்றது. நெக்ஸ்ட், சம்பூர்ண துக்கம் சம்பூர்ண சுகம் பற்றி பாபாக்கு சொல்றது என்ன? பக்தியில அளவற்ற துக்கம் இருக்குது. மீராவுக்கு சாட்சாத்காரமும் ஏற்பட்டது, ஆனால் சுகம் இருக்கல இல்லையா?
நோய் ஏற்படவில்லையா என்ன? அங்கு எந்த வகையான துக்கத்துக்கான இருக்காது. இங்க அளவற்ற துக்கம் இருக்குது, அங்க அளவற்ற சுகம் இருக்குது. இங்க அனைவருமே துக்கமானவர்களாக இருக்கிறாங்க. அரசர்களுக்கும் துக்கம் இருக்கும் இல்லையா? பெயரே துக்கதமம் ஆகும். அது சுகதாமம். சம்பூர்ண துக்கம் மற்றும் சம்பூர்ண சுகத்தின் இது சங்கமமாக இருக்குது. சத்யுகத்துல முழுமையான சுகம், கலியுகத்துல முழுமையான துக்கம் இருக்குது. துக்கத்திற்கான வகைகளும் விருத்தியாகி கொண்டே இருக்குது. நாளடைவுல இன்னும் துக்கம் அதிகரிச்சு கொண்டே இருக்கும். அளவற்ற துக்கத்திற்கான மழை விழும் அப்படிங்கிறாங்க. அளவற்ற துக்கதாமமா இருக்குது, அது அளவற்ற சுகதாமமா இருக்குது. இங்க ராஜாக்களா இருக்காங்கன்னு நம்ம பாக்காதீங்க, இங்க ராஜாக்களுக்கு கூட துக்கம் இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப அங்க நீங்க ராஜாவாக ஆக போறீங்க அப்படின்னா அங்கதான் உண்மையிலேயே சுகமா இருக்க முடியும். ஆனா இங்க இருக்க ராஜாக்கள் கூட துக்கத்துலதான் இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. இப்ப நீங்க முயற்சி செஞ்சு அந்த பதவி அடையணும் அப்படிங்கிறாங்க. சுகம் துக்கத்துக்கான வித்தியாசத்தை சொல்றாங்க. ஆமா, டிஃபரன்ஸ் பண்ணி சொல்றேன். நெக்ஸ்ட் 2 நிமிடம் கொடுத்தாலும் நாம் எவ்வாறு புரிய வைக்கணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, பேசுவதற்கு அவர்கள் உங்களுக்கு மிகவும் குறைந்த நிமிஷத்தை கொடுக்கறாங்க. 2 நிமிடம் கொடுத்தாலும் புரிய வையுங்க. சத்யுகத்துல அளவற்ற சுகம் இருந்தது, அதனை தந்தை கொடுக்கிறாரு. ராவணனின் மூலம் அளவற்ற துக்கம் கிடைக்குது. காமத்தின் மீது வெற்றி அடையும் பொழுது உலகத்தையே வெல்ல முடியும்னு தந்தை சொல்றாரு. இந்த ஞானத்திற்கு விநாசம் ஏற்படுவது கிடையாது. சிறிது கேட்டாலும் சொர்க்கத்துக்கு வருவாங்க. பிரஜைகளாக அதிகமான பேர் ஆகுறாங்க. அரசர் பதவி எங்கே? பிரஜையாக இருப்பது எப்படி? ஒவ்வொருவரின் புத்தி தனிப்பட்டதாகும். யார் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு வைக்கிறார்களோ அவர்களை நல்ல பதவியை அடைகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, ஞானத்தை கொஞ்சம் கேட்டா கூட அங்க பிரஜையா மாறிடுவாங்க. அப்ப ஞானத்தை நல்லா தாரணை செஞ்சு நல்ல முயற்சி செஞ்சீங்கன்னா ராஜ பதவி கிடைக்கும். அரச பதவி எங்க இருக்கு, இங்க பிரஜையாகிறது எப்படி இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. 2 விதமான விஷயமும் இங்கேயே நடக்குது அப்படிங்கறத புரிய வைக்கிறாரு அப்பா. நிறைய புரிந்திருக்கும் போதுதான் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, ஸ்ரீ கிருஷ்ணன் கூட தெய்வீக குணமுடைய தேவதை ஆவார். நாம் தெய்வீக குணம் மற்றும் அசுர குணத்திலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கிறேன்னு தந்தை சொல்றாரு. உங்களது தந்தையாகிய நான் உங்களுக்கு கற்பிப்பதற்காக வருகிறேன். ஆன்மீக ஞானத்தை சுப்ரீம் ஆத்மா தான் கொடுக்கிறாரு. கீதை ஞானத்தை எந்த தேகதாரி மனிதனோ அல்லது தேவதையோ கொடுக்கல. விஷ்ணு தேவதாய நமகன்னு சொல்றாங்கன்னா கிருஷ்ணர் யார்? தேவதை கிருஷ்ணர் தான் விஷ்ணு என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை. உங்களிலும் சிலர் மறந்துடுறாங்க. சுயம் முழுமையாக புரிந்திருக்கும் பொழுதுதான் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க பாபா. இது கிருஷ்ணரை தேவதைன்னு தான் சொல்ல முடியும். அவருக்கு தெய்வீக குணங்கள் இருக்கு. இங்க இருக்க அசுரர்களுக்கு அசுர குணம் தான் இருக்கு. அசுர மனிதர்களுக்கு அசுர குணம் கொண்டவங்களா இருக்காங்க. ஆனா தந்தை என்ன சொல்றாரு, எனக்கு அந்த அசுர குணமும் கிடையாது, தெய்வீக குணமும் கிடையாது, நான் எல்லாத்துல இருந்து விடுபட்டவனா இருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. எல்லாத்துலயும் கடந்து நிற்பவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் சிவன் பரமாத்மா எல்லாத்தையும் கடந்து நிக்கிறவரா இருக்காரு. கீதை ஞானத்தை கற்பிக்க இந்த பரமாத்மா தான். தேகதாரி கிருஷ்ணன் கீதையில கற்பிச்சதா காமிச்சிருக்காங்க. ஒரு தேகதாரியால இந்த ஞானத்தை சொல்ல முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க அப்பா. எந்த 2ஐயும் சமநிலையில் வைத்து வெற்றி மூர்த்தி ஆகணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, சில நேரம் குழந்தைகள் சேவையில புத்தியை மட்டும் பயன்படுத்துறாங்க. ஆனால் மனம் மற்றும் புத்தி 2ஐயும் பயன்படுத்தும் போதுதான் சேவையில் வெற்றியின் மூர்த்தி ஆவீங்க. யார் வெறும் புத்தியை பயன்படுத்துறாங்களோ அவர்களின் புத்தியில சிறிது நேரம் பாபாவின் நினைவு இருக்கும். பாபா தான் செய்ய வைக்கக்கூடியவர். பின்பு கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அவர்களுக்கு நான் எனும் தன்மை வெளிப்படுது. ஆனால் யார் மனதால் செய்யறாங்களோ அவர்களுக்கு பாபா தான் செய்விக்கிறார் என்ற எண்ணம் மனதில் இருக்கும். மனதால் சேவை செய்யும் பொழுது பலன் கிடைக்கும் மற்றும் 2ம் சமநிலையில் இருந்தால் வெற்றி கிடைக்கும்ங்கிறாங்க. ஆமா, புத்தி மூலமா சேவை செஞ்சீங்கன்னா வெறும் கொஞ்ச நேரத்துக்கு செய்பவர் செய்விப்பவர் இறைவன் தான் அப்படின்ற நிலை கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். புத்தினால சேவை செஞ்சீங்கன்னா கூடவே அங்க நான் தான் செய்யறேன் அப்படிங்கிற அபிமானம் வந்துடும்.
அப்ப தந்தையை மறந்துடுவீங்க புத்தியினால சேவை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா. அப்ப அங்க பலன் ஏற்படாது அப்படிங்கறத சொல்றாரு. மனதால சேவை செய்தீங்கன்னா பலன் ஏற்படும். ஏன்னா மனதால சேவை செய்யக்கூடியவங்க இப்பவும் தந்தை நினைவுல இருந்து சேவை செய்வாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப அது சேவையின் பலன் ஏற்படும் அப்படிங்கறத சொல்லிட்டு, இது ரெண்டும் மட்டும் நீங்க பேலன்ஸ் பண்ணி செய்யணும். மனம் மற்றும் புத்தியின் சமநிலை மூலமா சேவை செய்யும் போதுதான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாங்கப்பா. நெக்ஸ்ட், எப்பொழுது எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் சமாப்தி ஆகிடும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, எல்லைக்கு அப்பாற்பட்டு இருங்கள், அப்பொழுது எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் தானாகவே சமாப்தி ஆகிடும் அப்படிங்கிறாங்க பாபா. எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் அப்படின்னா இந்த எல்லைக்குள்ள இருக்கு இல்லையா, தேகம், தேக உறவுகள், தேக பொருட்கள், தேக உலகம், இது எல்லாமே ஒரு எல்லைக்குட்பட்டது. இந்த பெயர் புகழ் மரியாதை இது எல்லாமே எல்லைக்குட்பட்ட விஷயங்களா இருக்குது. இதுல இருந்து நீங்க கடந்து போகணும்னா ஆத்மா, ஆத்ம உலகம், பரமாத்மா, இதுதான் எல்லையை கடந்த விஷயம். சொர்க்கத்தின் ராஜ்யம், உயர்ந்த பதவி, அந்ததான் எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். இந்த எல்லைக்குட்பட்டதுல இருந்து அந்த எல்லையற்றதுக்கு நீங்களை மாத்திட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னாரு, வெற்றி கிடைக்கும் சொல்லிருக்காங்க. ஆமா, வெற்றி கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லைக்குட்பட்டதுல இருந்து எல்லையற்றதுல மாறிடுங்க அப்படிங்கறத புரிய வைக்கிறாரு. எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கும்போது எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் தானாகவே சமாப்தி ஆகிடும் அப்படிங்கிறாங்க. நீங்க எப்பவுமே எல்லையற்ற விஷயங்கள்லயே இருங்க, அன்லிமிட்டட்லயே இருங்க. அப்ப இந்த லிமிட்டடான விஷயங்கள்லாம் இல்லாம போயிடும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. சரி, இன்னைக்கு क्वेश्चन ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஓம் சாந்தி பிரதர். தேங்க்யூ பாபா. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. நன்றி பாபா.